அடைக்கலான் குருவி அலைந்து திரிவது போலும், தகவிலான் குருவி பறந்து போவது போலும், தகவிலான் குருவி பறந்து போவது போலவும் காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது, காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது. சில பேருக்கு எல்லாருக்கும் சாபம் விட்டே பழகினவங்களா இருக்கிறாங்க. என்ன பழகிருக்காங்க? எதுக்கு எடுத்தாலும் சாபம். போகும்போது அப்படியே செத்துருவிடா. யார யார வீட்டுக்காரன போகும்போது அப்படியே செத்துருவிடா. வேலைக்கு தானே போறாரு அவர் போகும்போது அப்படியே செத்துருவிடான்னா இது எந்த விதத்துல நியாயம்? இது இல்ல. சில பேர் மனைவி அப்படியே சாபம் விடுறது, பிள்ளைகளை சாபம் விடுறது, சொந்தக்கார சாபம் விடுறது, இந்த மாதிரி சாபம் விடுற மக்கள் இருக்கிறாங்க. ஒண்ணுமே இருக்காது, சின்ன சின்ன விஷயங்கள். அப்படியே சில பேர் மண்ணை வாரி விட்டு போவாங்க. அப்படியே மண்ணா போயிட்டு விடான்ட்டு இப்படிலாம் சாபம் விட்டு போறவங்களா இருக்காங்க. ரொம்ப சில பேர் பண்ண அப்படியே உள்ளுக்குள்ளே வெந்தே சாபம் விட்டுருவாங்க. உள்ளுக்குள்ளே அப்படியே அவ்வளவுதான். என்ன நினைப்பாங்கன்னு அதோட போயிடும். அதோட காரணம் இல்லாமல் இட்ட சாபங்கள் தங்காது. அப்படின்னா நமக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நாம எதுவும் அதுல பண்ணல அப்படின்னு சொன்னா அந்த சாபங்கள் தங்காது. அப்படின்னா காரணம் இல்லாமல் இட்ட சாபங்கள் தங்காதுன்னா காரணத்தோடு விட்ட சாபங்கள் தங்குமாமே. காரணம் இல்லாமல் இட்டா தங்காது, காரணத்தோடு விட்டா. அப்போ இப்படிப்பட்ட சாபங்கள் குடும்பங்களில நிறைய தலைவிரிச்சு ஆடுது. அதாவது ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, அந்த ஒரு வார்த்தையை இவங்க உட்காந்து தியானம் பண்ணியிருப்பாங்க. எது? ஏதோ ஒன்று, என்ன சொல்லிட்டாளே சொல்லிட்டாளே சொல்லிட்டானே சொல்லிட்டாளேன்னு உட்காந்து இவங்க தியானம் பண்ணி பாவி அப்படியே போயிடுவானா, இப்படியே இருப்பாளா, அப்படியே போயிடுவாளா, இது விளங்காமல் போயிடுமா, இப்படியே தான் அது உட்காந்து தியானம் பண்ணி சாபத்துக்கு இன்னும் பவர் ஏத்துறாங்களாம். என்னது? ஆமா, துன்மார்க்கமான காரியங்களை நீங்க அதிகமாய் தியானித்து அதை இருதயத்தில் நீங்க பெரிதாக்கும் போது அது சாபமான பட்டயமா, சாபமான ஆயுதமா மாறுது. அல்லேலூயா. பொல்லாதவைகளை நீங்க என்ன பண்ணுங்க? விட்டுருங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்களை விட்டுருங்க. உங்களுக்கு அது வேண்டாம், அதை போட்டு தியானம் பண்ணாதீங்க, அது உங்களை கெடுத்துரும். அது அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, சாபங்கள் நிறைய சாபங்களை விடுறாங்க. சாபங்களை விடுகிற மக்கள் நிறைய நேரங்கள்ல சாபங்கள் சில குடும்பங்களை வாட்டி வதைக்கிறது, படுக்கையாக்குது, பண விரயங்களை கொண்டு வருகிறது, மரணங்களை கொண்டு வருகிறது, இழப்புகளை கொண்டு வருகிறது, நிறைய மன சஞ்சலங்களை நிறைய கொண்டு வருகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு காரணத்தோடு விட்டா தங்குமா? வசனம் சொல்லுகிறது, நீதிமானின் சிரசின் மேல் நமக்கு எது வேணும்? இது தங்கணும்னா அது தங்கணும்னா என்ன ஆகணும்? நீதிமானா மாறணும். அது என்ன வாதம்? பக்கவாதம் இல்ல. என்ன வாதம்? ஆசீர்வாதம். பக்கவாதம் வந்தா என்ன பண்ண முடியாது? பேரலைசைஸ் இல்ல, செயல்பட முடியாது. ஆசீர்வாதங்கள் வந்தா அதை அப்புறப்படுத்தவே முடியாது. அப்போ ஆசீர்வாதங்கள் நீதிமானின் மேல தங்கும். இப்ப காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது, காரணத்தோடு விட்ட சாபம் தங்க ஆரம்பிக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க. சில அப்படியே மனசார அப்படியே சாப்பிடுவாங்க பாருங்க. எப்ப இந்த மாமியார் ஓய்ஞ்சா போதண்டா, மாமனார் ஓய்ஞ்சா போதண்டா, நிறைய வீடுகள்ல அப்படியே பொறுமுறது. அப்படியே உள்ள நல்லா கவனிங்க, சாபங்களை விடுவதை நிறுத்துங்க.